இன்றைக்கு காலையில் துர்கா மேடம் திருவண்ணாமலை போயிருக்காங்க. திருவண்ணாமலையில் காலை 6 மணிக்கு செய்யப்படும் அபிஷேகம். எனக்கு வந்துள்ள தகவல் படி 7:15 வரைக்கும் பண்ணல. மேடம் வரணும்னு வெயிட் பண்ணி இது மாதிரி என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ மாப்பிள்ளை சார் ஆதவ் அர்ஜுனுக்கு தன்னுடைய லிங்க் மூலமாக நீங்கள் அப்படியே தாவேக்காவை இங்கே கொண்டு வந்தாலோ அல்லது நம்ம இதில் பஞ்சாபில் நடந்த மாதிரி ஜெயிச்ச எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு கட்சி தாவல் சட்டம் வராதபடி பிரித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி என்று ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறதா வந்திருக்கு. 30 பேர் ஜெயிச்சா 20 எம்எல்ஏ கொண்டுட்டாருன்னா அவருக்கு ராஜ்யசபா எம்பி. 233ல் 106 சீட்டுகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள். கூப்பா கிருஷ்ணன்லேருந்து 1000 நிர்மல் குமார், 1000 லைட்ஸில் ஜேசிடி பிரபாகரன் போன்ற பலரும் பல்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் யார் சீட்டு போட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தால் பெருமளவில் ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேர் தான் இருக்கும். ஸோ இதில் எவ்வளவு பேர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறதை கேட்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப எத்தனை கோடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் யாதவ் அந்த குடும்பத்துக்கே தன் கட்சியில் ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபா இல்லை சட்டமன்றத்தில் இருந்தால் வழக்குகள் ரெய்டு பண்ணணும்னா சபாநாயகர்கிட்ட பவர் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி கிடைக்கும், ஒரு ஸ்டேச்சர் கிடைக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் 3 கட்சியில் நிற்கிறாங்க. அதற்கு ஒரு பெரிய ஹிண்ட்டு சபரீசன் சைட்லேருந்து போனதாக தகவல்கள் வருகிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஆல்மோஸ்ட் இன்னும் 48 ஹவர்ஸ் அதுக்குள்ளே தெரிஞ்சிடும், பிரசவம் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எக்ஸிட் போல் பற்றியும் வர்றதுக்கு முன்னாடி சில தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவாகவே நமக்கு கொடுத்துருக்கீங்க. அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல தரப்பட்ட எக்ஸிட் போலில் ரொம்ப கிளியராக 3 கட்சி 4 முனை போட்டியில் 3 கட்சி ஃபில்டர் ஆகி வந்திருக்காங்க. பெரும்பான்மையாக சொல்கிறது ஆளும் கட்சி திமுக, எதிர்கட்சி ஏடிஎம்கே அண்டு டிவிக்கே சொச்ச ஓட்டுகள் அண்டு வாக்கு, அதாவது சீட்டுகளாகவே கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திசையில் தான் ரிசல்ட்டும் வர இருக்கிற மாதிரி இருக்கா, சேஞ்ச் ஆகுமா? 4மே தெரியும் என்ன ஆகும், 4மே அன்னைக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 பேர் திமுக கூட்டணி வெற்றி பெறும். நான் சொல்கிறது டெல்லி அளவில், தமிழ்நாட்டிலேருந்து சில சில்லறைகளை வச்சு பண்ண சர்வேகளை நம்ம விட்டுருவோம். அக்னி, மின்னம்பலம்லாம் விட்டுடலாம். சரியா? மீதிகளை வச்சுக்கிட்டால் என்டிடிவி மற்றும் ரிப்பப்ளிக் இவங்கெல்லாம் திமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. CNN, IBN, JVC டைம்ஸ் நவ் அதிமுக, அப்புறம் சென்னையை சேர்ந்த ஸ்பிக் மீடியாவும் 2-3 போல் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்தது தான் இன்னும் கொஞ்சம் ஒரு குழப்பம். ஒரு பக்கம் ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்தது யாருக்குமே புரியல, அவங்க கொடுத்துருக்கிற கணக்கு ஜாதியில் தெரியல. அடுத்ததாக இன்னும் அதை ஒட்டி காமாகியான்னு ஒன்று கொடுத்தவங்க 65லேருந்து 80 திமுக, 60லேருந்து 70 அது விஜய், 45லேருந்து 60 அதிமுகன்னு இருக்காங்க. ஸோ 3ஆ பிரிஞ்சா கிட்டத்தட்ட இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நேற்றுக்கு இது 2க்கும் நடுவுலங்கிற மாதிரி சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்னு டுடேஸ் சாணக்கியான்னு முன்னே இருந்த நிறுவனம் திமுக 110லேருந்து 120, விஜய் 70-80, இது அதிமுக 30-40ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே நடக்க முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியுது, விஜய்க்கு ஒரு நல்ல ட்ராக்ஷன் இருந்திருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ்? நான் ஆரம்பத்தில் போட்ட கணக்கு 12லேருந்து 15, இப்போ 15லேருந்து 20 இந்தியா தமிழ்நாடு முழுக்க வந்தாலும் ஒரு 40 சீட்டில் 30% தொடலாம். அந்த இப்போ 3 முனை போட்டி ஆளுக்கு ஒரு 10% வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சீமான் மற்றவர்களுக்கு. ஸோ மீதி 90 3ஆக பிரிச்சுக்கிட்டா யார் வேணுமானாலும் 100லேருந்து 500 ஓட்டில் ஜெயிக்கலாம். 49 ஓட்டில் அப்பாவை தோற்றுருக்கார், 137 ஓட்டில் சத்யா தோற்றுருக்கார் டி நகரில். ஸோ இது மாதிரி நடந்தால் முடிவு சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தான் தெரியும். ஆனால் ஒரு 11 மணிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிற சனிக்கிழமை 11 மணி வாக்கில் 200 சீட்டில் எப்படி ட்ரெண்டுன்னு புரிஞ்சிடும். இப்போ
பெரும்பாலும் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது திமுக இதை பெரிதாக கொண்டாடவில்லை. ஆக்சிஸ் மை இந்தியா வர்றதுக்கு முன்னாடி ட்வீட்டில் பல தலைவர்கள் ஆக்சிஸ் மை இந்தியா வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்ததுக்கப்புறம் அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டு எல்லோரும் இப்போ சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதுக்கு பல்வேறு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் வழக்குகள், இது கடவுள் ஜோசியர் சொன்னதுக்காக கோயிலாக போயிருக்காங்க. இன்றைக்கு காலையில் துர்கா மேடம் திருவண்ணாமலை போயிருக்காங்க. திருவண்ணாமலையில் காலை 6 மணிக்கு செய்யப்படும் அபிஷேகம். எனக்கு வந்துள்ள தகவல் படி 7:15 வரைக்கும் பண்ணல, மேடம் வரணும்னு வெயிட் பண்ணி. இது மாதிரி என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஜோசியர் சொன்னார்னு விஜயும் கோயிலாக போயிட்டுருக்காரு. இப்போ விஜயை எப்படி பிடிக்கணும், இதுதான் 2 கூட்டணிக்குமே தேவை. இப்போ உதாரணமாக அந்த காமாகியா சேனலை வச்சு போனோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 80, 90 2 பேரும் வந்து மிச்சம் 30-40 சீட்டு வெளியில் போச்சுன்னா அந்த 30-40 முக்கியமாக இருக்கலாம். அது வாய்ப்பு கம்மின்னாலும் அப்போ என்ன பண்ணுறது? ஸோ 2 பக்கமும் பெருசாக வேலை பண்ணுது. ஒரு பக்கம் என்டிஏ, ஒரு பக்கம் திமுக சார்பில் அதனுடைய மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சூப்பர் முதலமைச்சர் எல்லாருக்கும் தெரியும், பெண் நிறுவனம். ஏன்னா பெண் நிறுவனம் காங்கிரஸ் கூட்டணி வரலனால் பெரிய சிக்கல்னு ஒரு பெரிய டீல் ஒன்று போட்டாங்க, அது தனியாக பேசுவோம். இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பெண் நிறுவனத்தை இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கொண்டு வருவதற்கு அவரோட பார்ட்னராக இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ஸோ அவர் அங்கேருந்து விசிகாவுக்கு போயிட்டு இப்போ இங்கே வந்திருக்கார். ஒரு பக்கம் அவரை பி டீம்னு சொல்கிறதும் இருக்கு, அவர் எம்பி சீட்டு கேட்டு கொடுக்கலன்னு சொல்லி இங்கே வந்தார்னு சொல்கிறதும் இருக்குது. ஸோ இப்போ இது மாப்பிள்ளை சார் ஆதவ் அர்ஜுனுக்கு தன்னுடைய லிங்க் மூலமாக நீங்கள் அப்படியே தாவேக்காவை இங்கே கொண்டு வந்தாலோ அல்லது நம்ம இதில் பஞ்சாபில் நடந்த மாதிரி ஜெயிச்ச எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு கட்சி தாவல் சட்டம் வராதபடி பிரித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி என்று ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறதா வந்திருக்கு. 30 பேர் ஜெயிச்சா 20 எம்எல்ஏ கொண்டுட்டாருன்னா அவருக்கு ராஜ்யசபா எம்பி. ஏன்னா இன்னைக்கு பஞ்சாபில் அங்கே 7 பேரில் 4 பேர் இந்த மாதிரி தொழிலதிபர்கள் தான். 50 கோடியை கட்சிக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேயே எம்ஏஎம் ராமசாமி கர்நாடகாவில் போய் வாங்கினாரு, விஜய் மல்லையா காங்கிரஸில் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரூபா கொடுத்து வாங்குறதுங்கிறது நடக்கும். ஆனால் இவங்க ரூபாய், அவங்கெல்லாம் சாதாரண தொழிலதிபர்கள், இவங்க ஸ்பெஷல் தொழிலதிபர்கள். யாரு? லாட்ரி மார்ட்டின் குடும்பம். அவங்க வந்து 509 கோடி திமுகவுக்கு தேர்தல் பத்திரமாகவும் 530 கோடி திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்தது ஒயிட்டில். அது தவிர போன தேர்தலில் 3000 ஸ்வீட் பாக்ஸுகள் திமுகவுக்கு கொடுத்து வந்தால் லாட்ரியை திறந்து விடுவோன்னு சொன்னார்கள் என்பது செய்தி. இப்போ அதெல்லாம் நடக்கலைன்ன உடனே ஒரு பக்கம் நேரடியாக தன்னுடைய மனைவியை லால்குடியில் லீமா ரோஸா அதிமுகவில் இறக்கியிருக்காங்க. அவங்களுடைய 2வது மகன் பாஜக கூட்டணியில் பாண்டிச்சேரியில் போடுறாங்க, இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ எப்படியாவது பாண்டிச்சேரியில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. ஸோ எம்எல்ஏ ஆகிறது உறுதி, மந்திரியும் கிடைக்கலாம். பட் இப்போ பாண்டிச்சேரிங்கிறது நம்ம சென்னையோட சின்னது, மொத்தம் 7 லட்சமோ 7 லட்சம் ஓட்டு தான் மொத்தமே. ஸோ நம்ம கிட்டத்தட்ட சோழிங்கநல்லூர் தொகுதி தான் பாண்டிச்சேரியுடைய மொத்த ஓட்டர்கள். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் லீமா ரோஸு ஆரம்பத்தில் திமுகவுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வெற்றி பெற உருவார்கள்னு விடுவதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா கடைசியாக ஓட்டிற்கு பெரும் தொகையோடு ஜாதி செல்வாக்கை பயன்படுத்தி திமுக தோற்கடிக்க முயன்றிருக்குன்னு தகவல் வருது. ஸோ இப்படி இருக்கிறப்ப மாப்பிள்ளைக்கு இது கிடைக்குதுன்னா இவரும் உதவலாம். ஸோ அவங்க திமுக பின்னாடி மீண்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். விஜய் சார் கோயிலுக்கெல்லாம் போனீங்க பார்த்தீங்களா? பெண்ணி கூட போயிருக்காரு வேளாங்கண்ணி. ஓகே, நீங்கள் அந்த இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன் வேணும்னா, அவர் சீரடிக்கு போனது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, அவரோடு 8 பேர் போனாங்க. அதில் அவருடைய உதவியாளர் ராஜேந்திரன், முன்னாள் ஒரு கம்பெனி டைரக்டர், முன்னாடி டிரைவராக இருந்தவர். அதுக்கப்புறம் தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டி, அவருடைய 2 பெண்கள். இந்த லிஸ்ட்டே அப்படியே இருக்குது. அந்த விஷ்ணு ரெட்டி மகள்கள் 2 பேரும் இருக்காங்க. இந்த விஷ்ணு ரெட்டி யாருன்னு சொன்னால் தாவேகா கடைசி நிமிடத்தில் பாஜகவோடு கூட்டு சேர்வதற்காக அமித்ஷாவிடம் அனுப்பப்பட்ட நபர். ஸோ அமித்ஷாவுடைய உள்வட்டத்தில் தொடர்பு இருப்பவர் இந்த விஷ்ணு ரெட்டி. ஸோ அங்கேயும் ஒரு லிங்க் இருக்குது. இதுக்கு அடுத்தது திருச்செந்தூர் போன பொழுது எடப்பாடி சார்பாக கடம்பூர் ராஜு போய் சந்தித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஸோ இத்தனை 2 பக்கமும் முயற்சி பண்ணுறாங்க. இவங்க நேரடியாக இவங்க ராஜ்யசபா கொடுத்தா இங்கேயும் கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு சிக்கலில் இருக்குது. ஸோ இந்த சிக்கல்கள் என்னுடைய கணக்கு பொதுவான பார்வை தமிழ்நாடு ரெக்கார்டு படி பெரும்பாலும் இந்த 2 கூட்டணியுமே 100க்கு 100 ஒட்டி இருக்கும். ஒரு 10 சீட்டில் தான் பிரச்சனை வரும். யார் இந்த பக்கம் விஜய் எப்பொழுது தீய சக்தின்னு சொல்லிட்டாரோ அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் வரலாம். ஆனால் 30-40 சீட்டு ஜெயிச்சா
விஜய் முதலமைச்சர் பதவியே கேட்பாரா? ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு 80 சீட்டு இருந்த பொழுது 35 சீட்டு வச்சுருந்த குமாரசாமியை முதலமைச்சராக்குனாங்க 19ல் 2019. அதே மாதிரி இதில் ஷிண்டே பிரித்து ஷிண்டேக்கு முதலமைச்சர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இதில் போன 5 ஆண்டுகளுமே நிதிஷ்குமார் ஒரு 40 எம்எல்ஏ 80 எம்எல்ஏ பிஜேபிகிட்ட இருந்தது, இப்போ வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் அவரே பதவி ஏற்கனா விஜய் வந்து 2 படத்துக்கு இப்போ கமிட் பண்ணிட்டார்னு வருது. ஒன்று வந்து ஜனநாயகனுடைய நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு அதே ப்ரொடக்ஷனும், இன்னொரு படம் வேள்பாரி என சு வெங்கடேசன் எழுதிய நாவலை இப்போ படமாக்க தான் ஹீரோவா நடிக்கணும். இது வந்து தனக்கு அடுத்த தேர்தலில் தனி மெஜாரிட்டி கிடைக்கும். அதனால விஜய் பதவி ஏற்காமல் அவருக்கு பதிலாக அவங்க கட்சியில் இளந்தலைவி இல்லை இளந்தாரகை என்று சொல்லும் ஒரு இளம் பாட்டியை கொண்டு வருவாங்க. அவருடைய பிறந்த நாள் 4ஆம் தேதி த்ரிஷாவுடைய பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. ஆனால் 30 சீட்டு ஜெயிப்பாங்களா தெரியாது. பட் அவங்கள உடைச்சிட்டு இவர் ஆதவ் அர்ஜுன் இந்த எம்பி சீட்டுக்காக கட்சியை உடைச்சிட்டு வருவாரான்னு தெரியல. சிக்கல்கள் இருக்கிறது. 4ஆம் தேதி 12 மணிக்கு மேலே கிளாரிட்டி வரும். ஓகே, இப்போது சபரீசன் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் போன அந்த பேச்சுவார்த்தை என்ன? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனா பெண் நிறுவனம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் முதல்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டேயுடைய கான்ட்ராக்டை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சு அந்த கான்ட்ராக்ட் வர வச்சதுக்கு காரணமே ஆதவ் தான். ஸோ அதன் பிறகாக உங்களுக்கு அந்த நிறுவனத்தில் எம்ப்ளாயீஸை போட்டு பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனக்கு கீழேயும் ஒன்று வேணும்னு சொல்லி இவர் ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிச்சிட்டாரு. பட் அது அவருக்கு பிடிக்காமல் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிளவு வர உங்களுக்கு இவர் உடனே எம்பி சீட்டு கேட்க மாட்டேன்னு சொல்ல அங்கே விசிகேக் போனான்னு வந்துச்சு. பட் இதெல்லாம் உண்மையா இல்லை இவரால் அவர் அனுப்பப்பட்டவரா? விஜய்கிட்ட போய் என்ன நடக்குது, அவரை எப்படி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி. ஏன்னா இப்போ விஜய் அணியில் விஜயுடைய கட்சி சார்பாக 234 நிற்க வச்சதில் ஒருத்தர் எடப்பாடி போயிடுச்சு. 233ல் 106 சீட்டுகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். கூப்பா கிருஷ்ணன்லேருந்து 1000 நிர்மல்குமார், 1000 லைட்ஸில் ஜேசிடி பிரபாகரன் போன்ற பலரும் பல்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் யார் சீட்டு போட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தால் பெருமளவில் ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேர் தான் இருக்கும். ஸோ இதில் எவ்வளவு பேர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறதை கேட்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப நீங்கள் அப்படியே விஜயோடு சேர்த்து அழைத்து வந்தால் அவங்க கேட்டால் இளம் தாரகைக்கும் போஸ்ட் கொடுக்கலாம், இல்லை இவருக்கு எம்பியும் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ஜெயிச்சதில் 3/2 பங்கு எம்எல்ஏ கொண்டு வந்தால் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி. பணம் பெரிய விஷயம் இல்லை இவங்களுக்குள்ளங்கிறதுனால இப்போ போஸ்ட்டு தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விட்டதாகவும் தகவல் வருகிறது. ஓகே, இப்போது பணம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா இப்போ பதவி தான் இப்போ ஒரு சிக்கலாக இருக்குது. ஆமாம், இப்போ எதுக்காக 3 பேர் அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு பக்கம் அங்கே இவர் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் லீமா ரோஸ் ஐஜேகே இவங்க கூட்டணியிலேயே இருந்த ஐஜேகேலேருந்து விலகி இப்போ இங்கே வந்து லால்குடின்னு ஒரு தனிப்பட்ட சீட்டை அவர் அந்த லீமா ரோஸ் என்ன ஜாதியோ அந்த ஜாதியினர் 3/2 பங்கு மக்கள் கொண்ட ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து நின்று இருக்காங்க. ஸோ அப்படி என்னுடைய நான் பிறந்த ஊர் தான் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணுற இவரும் போய் வில்லிவாக்கத்தில் இவரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு இதுக்காக கிட்டத்தட்ட பெண் நிறுவனத்தில் 3வது பார்ட்னர் யாருன்னு சொன்னால் கார்த்திக் மோகன், அவரையும் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளவு இப்போ 3 திக் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் தனியாக பிரிஞ்சு போனவரை மீண்டும் சேர்த்துக்கொள்கிறார்கள். நம்ம தயாநிதி மாறனா இல்லை கருணாநிதி சொன்னது பிரிந்தவர் கூடினால் என்னமோ அந்த சொன்னார்னு வரும், கண்கள் இனித்தன இதயம் பணித்ததா ஏதோ சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு இணைப்பு வந்து மீண்டும் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு எல்லா வேலைகளும் நடப்பதாக தகவல் வருகிறது. ஓகே, எத்தனை கோடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, இங்கே பணம் பெரிதாக இல்லை, எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் விஜய் சார்பாக அதை திருப்பி தரங்கிற மாதிரி போகலாம். ஐ மீன் இவங்க எவ்வளோ புரட்ட முடியுமோ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அதுவும் அவங்களுடைய மாமனார் வந்துட்டார்னா பணம் புரட்டுறது கஷ்டம் கிடையாது. ஸோ பணத்தை விட இவரால் 3/2 பங்கு எம்எல்ஏ கொண்டு வரணும், அவரால் ராஜ்யசபா சீட்டை அங்கே அஷ்யூர் பண்ண முடியும். ஏன்னா அவரே தனக்கு இவர் மாப்பிள்ளை சார் கேட்டப்ப இந்த தடவை வேணாம் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னான்றாங்க. ஸோ இப்போ அவரோட சீட்டை கொடுக்க போகிறாங்களா, இல்லை சில யாராவது ஒரு ராஜ்யசபா எம்பியை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்களா, என்ன வேணால் நடக்கலாம். இப்போ அதிமுக சார்பாக சிவி சண்முகம் ஜெயிச்சிட்டாருன்னா அவருடைய போஸ்ட் காலியாகும். ஸோ அந்த இப்போ திமுக மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அந்த சீட்டு திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த சீட்டை இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், எப்படி வேணால் ஆகலாம்.
இப்போ ஆதவுடைய மிக முக்கிய ஆதவ் அந்த குடும்பத்துக்கே தன் கட்சியில் ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபா இல்லை சட்டமன்றத்தில் இருந்தால் வழக்குகள் ரெய்டு பண்ணணும்னா சபாநாயகர்கிட்ட பவர் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி கிடைக்கும், ஒரு ஸ்டேச்சர் கிடைக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் 3 கட்சியில் நிற்கிறாங்க. அதற்கு ஒரு பெரிய ஹிண்ட்டு சபரீசன் சைட்லேருந்து போனதாக தகவல்கள் வருகிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.